கிட்டத்தட்ட துபாயோட அந்த ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்க வந்து ஒரு செங்கல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் நடந்து ஃப்ளோரா இன்ஸ்பெக்ஷன் நடந்தா மட்டும்தான் ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரெசிடென்ட், அதாவது மக்கள் கிட்ட கொடுக்கிற போது கூட இல்ல, ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்திட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி புரோட்டோகால் எல்லாத்தையுமே பக்காவா ஃபாலோ பண்ற கவர்மெண்ட், அதை சுத்தி இருக்க அபிஷியல்ஸ் அவங்களும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஆச்சு, துபாய் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ல தான் நடந்திருக்கு. அதாவது ஒண்ணு இல்லைங்க, பெரிய கடை நம்ம ஊர்ல எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர், அதையே நம்ம பிரமிப்பா பார்ப்போம். இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க 40, 50, 60 ஃப்ளோர்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்றது எல்லா ஊர்லயும் காமன் ஆயிடுச்சு. பட் துபாய் அளவுக்கு இன்னும் ஈக்குவலைஸ் பண்ண முடியல. துபாய், அமெரிக்கா, யூகே, நியூசிலாந்து இந்த மாதிரி அளவுக்கு வந்து இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நம்மளால ஈக்குவலைஸ் பண்ண முடியல. அதான் உண்மை. ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்